ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்றால், 2 வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள் கூட்டணி சேரும் பொழுது இந்த மாதிரி செய்வாங்க. கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப திமுக பாஜகவுடைய கூட்டணி நடக்கும் பொழுது இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வாஜ்பாய் காலத்துல செஞ்சாங்க. என்ன சொல்லி கலைஞர் செஞ்சாருன்னா, நீங்க உங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற, ஆனால் ஒரு காமன் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்காக உங்களோட இணைகிறோம், இதை மட்டும் தான் நீங்க செயல்படுத்தணும், உங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடாது. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வாஜ்பாய் காலத்தில் ஏன் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரல? கலைஞர்களோட திமுகவோட கூட்டணி அமைக்கும் போது ஏன் குடியுரிமை திரும்ப சட்டத்தை பாஜக கொண்டு வரல? ஏன் இதே வக்ஃப் போர்டு திருத்த கொண்டு வரல? ஏன் மற்ற காஷ்மீருடைய அந்த அதிகாரத்தை குறைக்கிற சட்டம் கொண்டு வரல? ஏன் நீங்க முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரல? ஏனென்றால் அப்பொழுது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் ஆட்சி வந்தது. அதாவது நீங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற, உங்களுக்கு நாங்கள் ஆட்சியில நாங்கள் பங்கெடுக்கிறோம், ஆனால் இந்த திட்டத்தை தான் செயல்படுத்தணும், அதன் அடிப்படையில் தான் ஆட்சி நடந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஈவன் சொல்ல போனா, இன்னைக்கு ஒன்றிய அரசை ஆட்சி செய்யக்கூடிய, சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒன்றிய அரசை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக இன்னைக்கு மைனாரிட்டி. இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல கொடுக்கல. அதாவது சொல்ல போனா அன்கண்டிஷனல் முறையில தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்க எடப்பாடி எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீங்க சேர்றீங்கன்னு. இப்போ என்னன்னா, இந்த திட்டத்தில் நீங்கள் நீங்க ஆட்சியை செய்தால் அது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா, கொள்கை அடிப்படையில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது. உங்க கொள்கை வேற, என் கொள்கை வேற, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போங்கிறத சொல்லுங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் வாக்களிப்போம்னு சொல்லுங்க. எதுவுமே உங்களால சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்றீங்க, கூட்டணி ஆட்சி இல்லைன்றீங்க, அது கூட தேர்தல் வரும் வரைதான். இதே நீங்க பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி சொல்லி 10 நாளுக்குள் எப்படி மாற முடிஞ்சது? அதே மாதிரிதான் 1 வருட காலம் இருக்கிறது.